சரி, இப்ப வரல முக்கியமான விஷயம். இங்க பல பேருக்கு மூட்டு வலிக்குது. வலிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல வலி சரி பண்ணி கொடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் போய் பணம் கொடுத்து அதை கத்துக்கிட்டு வந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடத்துல எங்க மசாஜ் பண்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க. பல்லு வலிக்கு கால் கட்டை விரல மசாஜ் பண்ணா சரியாகுதுங்க. இடுப்பு வலிக்குது, அப்போ தோள்பட்டைய மசாஜ் பண்ணா இடுப்பு வலி சரியாகுதுங்க. ஒருத்தருக்கு தொட வலிக்குது, புஜத்தை மசாஜ் பண்ணா தொட வலி சரியாகுதுங்க. பட் ஆப்போசிட், வலது தொடை வலிச்சா இடது புஜம். சரி, இப்ப வரல முக்கியமான விஷயம். இங்க பல பேருக்கு மூட்டு வலிக்குது. அப்போ கை மூட்டை மசாஜ் பண்ணா கால் மூட்டு சரியாகுதுங்க. கெண்டைக்கால் வலிக்குது, இப்ப கை முன்கை. கணுக்கால் வலிக்குது, மணிக்கட்டு. பாதம் கால் எரியுது, மதமதப்பா இருக்குது, கால் குத்துது குடையுதுன்னா கை மசாஜ் பண்ணா கால் சரியாதுங்க. இப்ப ஆப்போசிட்ல வருவோம். கை வலிக்கு கால்ல மசாஜ், மணிக்கட்டுக்கு கணுக்கால், முன்னங்கைக்கு கெண்டைக்கால், கை மூட்டுக்கு கால் மூட்டு, கை புஜத்துக்கு தொடைகள், கை தோள்பட்டை வலிச்சதுன்னா இடுப்பு. அவ்வளவுதாங்க. உடம்பு வலிக்குதுன்னா என்ன பண்ணணும்? இதுதான் கழுத்து, கழுத்து கீழே உடம்பு. இதுதான் கழுத்து கீழே உடம்பு. இங்க மசாஜ் பண்ணுங்க, சரியாயிருங்க. ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட்டுங்க. இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இவருங்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது சும்மா ட்ரைலர் தான். நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதுல உங்களுக்கு எளிமையா 5 நிமிஷத்துல நான் கத்துக்கிட்டது பல நேரம் எடுத்து பல விஷயம் கத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எளிமையா 10 நிமிஷத்துல புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறேங்க. இது ஒரு பெரிய கோர்ஸுங்க. இதை நான் ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டேன், ஒரு குருநாதர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவரை வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவரை வச்சு மொத்தமா கம்ப்ளீட்டா எல்லா வழிகளுக்கும் எங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க அது. விரைவில் உங்களுக்கு அந்த வகுப்பு, இப்ப எப்படி நான் யுலுச்சி தியானம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் இல்லைங்களா, பிராணா சிகிச்சை மாதிரி, வெறும் இந்த சிகிச்சையை மட்டுமே தனியா ஒரு வகுப்பு நடத்துறதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் போய் பணம் கொடுத்து அதை கத்துக்கிட்டு வந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இது சொல்றேங்க. இது கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்க மசாஜ் பண்றதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும். கிட்னில கல்லுன்னா எங்க, கர்ப்பையில கட்டின்னா எங்க, குழந்தை இல்லைன்னா எங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நோய் இருக்கு இல்லைங்களா, ஒரு 200-300 நோய் இருக்கு இல்லைங்களா, இந்த 200-300க்கும் எந்த நோய்க்கு எந்த இடத்துல மசாஜ் பண்ணா சரியான லிஸ்ட் இருக்குதுங்க. நான் ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது எனக்கு அது இந்த கான்செப்ட் புரியல. நான் சில பேர்த்துக்கு அந்த சிகிச்சை பண்ணி பார்க்கும் பொழுது உடனடியா அடுத்த நிமிஷம் குணமாச்சுன்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் இது என்ன பண்ணுங்கன்னா, உங்க வீட்டுல யாருக்காவது வலிச்சதுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆச்சரியமா இருக்குதுங்க. அந்த வலியில இருந்து உண்மையிலேங்க ஒருத்தருக்கு சிகிச்சைகள், அதாவது மொத்தமாலாம் குணப்படுத்த வேண்டாங்க, அந்த வலியை மட்டும் நிறுத்தி பாருங்களேன், அப்பாடா, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. நானும் இந்த 19 நாள் வீடியோ பாருங்க, 21 நாள் வீடியோ பாருங்கன்னு பல பேருக்கு சொல்லியிருக்கிறேங்க. வலிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல வலி சரி பண்ணி கொடுங்க, வீடியோ அப்புறம் பாக்குறேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வலி தாங்க முடியலைங்க, நைட்டு பகலா வலிக்குது. இந்த மசாஜ் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அதனாலதான் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, புஜம், லங்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் கை மூட்டை மசாஜ் பண்ணா சரியாகுதுங்க. இருதய சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் கை மூட்டு மசாஜ் பண்ணா சரியாகுது. வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் கால் மூட்டு மசாஜ் பண்ணா சரியாகுதுங்க. இது அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும். அங்க ST36 இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கதான் பாயிண்ட் போட சொல்லுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். யூரின் ஒழுங்கா வரலன்னா கால் சுண்டு வரல போய் டச் பண்ண சொல்லுவாங்க, UB67. ஸோ நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இடத்துல பாயிண்ட் இருக்குதுங்க. இது வர்மா இருக்கிறவங்களுக்கு தெரியும், அக்குபஞ்சர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு மசாஜ் தெரப்பின்னு வச்சுக்கங்களேன், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தெரப்பி. இப்படி பல்லு வலிக்கு கால் கட்டை விரல மசாஜ் பண்ணா சரியாகுதுங்க. இப்படி 200 விதமான நோய்களுக்கு வெறும் மசாஜ் மூலியமா மட்டுமே சரி பண்றதுக்காக நான் கோர்ஸ் போய் பிராக்டிஸ் பண்ணி பல பேர்த்துக்கு அந்த வைத்தியத்தை கொடுக்கும் பொழுது கண்ணு முன்னால நிறைய பேர் குணமானனால இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கறக்காக இன்று மிகவும் எளிமையாக ஆல்மோஸ்ட் அந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா,
அதுல உங்களுக்கு இப்போ 70% கொடுத்துட்டேங்க, முக்காவாசி கொடுத்துட்டேன். இதான் கான்செப்ட். இது உங்களுக்கு யாருக்கு வந்து புரியுதோ இதை டெவலப் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். இன்னும் டீட்டெயிலா நடத்தணும்னா அதுக்கே 2 நாள் ஆகும். மசாஜ் தெரப்பி நடத்துறதுக்கே 2 நாள் ஆகுங்க. பட் 10 நிமிஷத்தில் கான்செப்டை புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்க திறமை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கையை காலாக நினையுங்கள், காலை கையாக நினையுங்கள். வலி எங்க இருக்கிறதோ, காலில் வலி இருந்தால் கையில் ஆப்போசிட்டில் சிகிச்சை கொடுங்கள். கையில் வலி இருந்தால் காலில் ஆப்போசிட்டில் சிகிச்சை கொடுங்கள். கழுத்து என்பது மணிக்கட்டும் கணுக்காலும், முகம் என்பது கையும் பாதங்களும், உடல் என்பது முன்னங்கையும் கெண்டைக்காலும். தங்க சப்ஜெக்ட். செக்கு ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த மண்டபத்தை நமக்கு இலவசமாக கொடுத்த ஆனந்த் ஐயா அவர்கள், நான் முதல்ல இந்த மண்டபத்துக்கு வந்து நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன், செக்கு எண்ணெயெல்லாம் நல்லது அப்படின்னு. அவர் கேட்டுட்டு உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு, அவர் மண்டபம் தான் வச்சிருந்தாரு. இப்போ அவர் செக்கெல்லாம் நிறைய போட்டு இப்போ செக்கு எண்ணெய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தேவைப்பட்டா அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு விஷயம் நல்லதுன்னு சொன்ன உடனே உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு அதை பண்றாரு. இப்படி பல பல ஊர்களில் பல பேர் இப்போ செக் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகத்திலேயே நான் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறேங்க. உலகத்திலேயே அதிக விழிப்புணர்வு உள்ள நாடு தமிழ்நாடு மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. நானெல்லாம் ஏர்போர்ட்ல காப்பர் பாட்டில் எடுத்துட்டு போவேன் பேக்ல. இந்த செக்கிங் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு வித்தியாசமா பார்ப்பாங்க. காப்பர் பாட்டில் எவனும் பார்த்ததே இல்லைங்க வெளிநாட்டுல. போய் இதுக்கு எடுத்துட்டு போறேன் கேட்பாங்க. நான் தண்ணி குடிக்கேன்னு சொன்னா அரை மணி நேரம் அங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இது எப்படி தண்ணி குடிப்பேன், இது குடிச்சா என்ன ஆகும்? காப்பர் பாட்டில தண்ணி குடிக்கிறதே தெரியாதுங்க. பல பேருக்கு எதுவுமே தெரியலீங்க. பல நாடுகள்ல 4x4 கேட்டாவே கால்குலேட் எடுக்கிறாங்கங்க. நம்ம ஊர் அண்ணாச்சிகள்லாம் கணக்கு போடுவாங்க பாத்தீங்களா, கணக்கு போட்டு 437 ரூபா அப்படிம்பாங்க. இந்த மைண்டு நம்ம ஊர் எங்கேயும் இல்லைங்க. உண்மையிலங்க செக்கு என்ன அதிகமா உலகத்திலேயே இந்த லிக்யூடு பாரஃபைன்கிற அந்த எண்ணெய் உலகத்திலேயே வியாபாரம் 180% குறைந்த ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான். இப்ப ரீசெண்டா எல்லாரும் சோப்பு தயாரிச்சு சோப்பு வியாபாரம் எல்லாம் குறைஞ்சிட்டு வரதா சர்வே சொல்லி இருக்குது. பயோ என்சைம் தயாரிச்சு இனிமேல் எந்த பொருளையும் வாங்க வேண்டாம்னு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே மொத்த உலகத்தின் பார்வை தமிழ்நாடு மீது வந்திருக்கிறது.